பரந்தூர்ல ஏர்போர்ட் விழுந்ததுதான் விழுந்துச்சு. இந்த ஏரியாவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா டே பை டே வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. துங்காச்சத்திரத்துல இருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ்ல பன்னூர்ல லொகேட் ஆயிருக்கு சார். பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கோம், ஸ்ட்ரீட் லைட் பண்ணிருக்கோம் சார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்க் கொடுத்துருக்கோம். ஈச் பிளாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். சென்ட் ஜோசப் ஸ்கூல், மகரிஷி ஸ்கூல், டான் பாஸ்கோ ஸ்கூல், டிஏவி ஸ்கூல், அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் நம்மளுக்கு பக்கத்துலயே இருக்கு. 1.5 கிலோமீட்டர் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வருது சார். நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்டா 12 கிலோமீட்டர்ல பரந்தூர் ஏர்போர்ட் சார். நம்மளுக்கு வந்து கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங், பாக்ஸ்கான், பிளக்ஸ், நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் சார். எல்லா கம்பெனியும் நம்ம பிரதர் சிம்பிளா சொல்ற 500க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இருக்கிற ஒரு இடத்துல தான் நம்மளுடைய சைட் இருக்கிறது மிக மிக சிறப்பு. கமிங் மெட்ரோ வெறும் 4 கிலோமீட்டர்ல இருக்கு. வெறும் 3 லட்ச ரூபா முன்பணத்தோட வாங்க, உங்க பேர்ல ஒரு சொந்த இடத்தை பதிச்சுக்கோங்க. 5 லட்ச ரூபா முன்பணத்தோட வாங்க, உங்க பேர்ல 2 BHK வீடு, அதுவும் தனி வீடுங்க, அபார்ட்மெண்ட் எல்லாம் தரல. இண்டிவிஜுவலா இடமும் உங்களுக்கு, வீடு உங்களுக்கு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க. பில்லா ரங்கா பாஷா சொல்லிட்டு உங்களுக்கு 1+ போனு பட்டா ஃப்ரீ. லோன் போனீங்கன்னா லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீ ஃப்ரீ. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்க டைட்டில், தம்ப்நெயில், கிளிம்ஸ் எல்லாம் பார்த்து இப்பவே புரிஞ்சிருக்கும். ஆமா மக்களே, நம்ம பிஎல் ஏரோசிட்டி தான் வந்திருக்காங்க. பரந்தூர்ல ஏர்போர்ட் விழுந்ததுதான் விழுந்துச்சு. இந்த ஏரியாவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா டே பை டே வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது நாம் தூங்கினாலும் நம் முதலீடு தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு சிறந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎல் ஏரோசிட்டி தாங்க. ஏற்கனவே இங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதே ரோடு மேல நின்று இதே லொகேஷன்ல இதே பேக்ரவுண்ட்ல இதே வீடு, இதே அந்த வாட்டர் டேங்க் பின்னாடியே பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், பாருங்க. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக இன்னும் சிறப்பா டீடைலா நீங்க நேர்ல வந்து பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோல அடுத்த 10 நிமிஷம் தரப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை பத்தி நமக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நீங்க எப்ப சைட் வந்தாலும் சைட்ல உங்க கூட கோஆர்டினேட் பண்றதுக்காக நம்ம அருண் பிரதர் இருப்பாரு. அவரே நம்ம வீடியோல வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவா சொல்றதுக்காக வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சோ நம்ம மக்களுக்கு உங்களையும் உங்க நிறுவனத்தை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. கண்டிப்பா சார். என்னோட நேம் அருண், ப்ராப்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சீனியர் சேல்ஸ் மேனேஜரா இருக்கேன். ப்ராஜெக்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பிஎல் ஏரோசிட்டி சார். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா துங்காச்சத்திரத்துல இருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ்ல பன்னூர்ல லொகேட் ஆயிருக்கு சார். இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 23 ஏக்கர் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் 5 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். 40 ஃபீட் ரோடு நம்ம பண்ணிருக்கோம் சார் என்ட்ரன்ஸுக்கு. பக்காங்க பாருங்க, 23 ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். அதனாலதான் உங்களுக்கு 1 இல்ல 2 இல்லங்க 5 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 23 ஏக்கருக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு உள்ள நடக்கிறதுக்கே கிலோமீட்டர் கணக்கு ஆயிடக்கூடாது. அதனாலதான் 5 என்ட்ரன்ஸ் கொடுத்து உங்களுடைய ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி கன்வீனியன்ட்டா அவங்க பண்ணிருக்காங்க. அது ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்க்குமே 40 அடி ரோடு, ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. சரிங்க பிரதர், இப்ப உள்ள வந்தாலும் இந்த பிரம்மாண்டத்தை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இந்த 23 ஏக்கருக்கும் கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் காம்பவுண்ட் கொடுத்தா ஏனோ தானு கொடுக்காம கான்கிரீட் வால்ல உங்களுக்கு அடுத்த 30 வருஷத்துக்கு இந்த வாழை யாரால எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு பக்காவான ஒரு கான்கிரீட் வால்ல காம்பவுண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ள வேற என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுங்க சார். நம்ம சைட்ல அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கோம், ஸ்ட்ரீட் லைட் பண்ணிருக்கோம் சார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்க் கொடுத்துருக்கோம். ஈச் பிளாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் சார். சூப்பர். உள்ள வந்து பாத்தீங்கன்னா 3 வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அதுல 2 வீடு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துறமா வந்திருக்காங்க, குடியே வந்துட்டாங்க. சூப்பர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே நம்ம கேமரா திருப்பி பார்த்தா எல்லோ கலர்ல வீடு இருக்கு பாருங்க. நல்லா இயற்கை எழில அவங்க பாட்டு சந்தோஷமா அவங்களோட ஃபேமிலி ரன் பண்றாங்க. சோ இந்த வீடு மட்டும் இல்லாம பின்னாடி 2 வீடு வந்து குடி வந்துட்டாங்க. மொத்தமா 3 பேர் 3 குடும்பம் இங்க குடி வந்துட்டாங்க. இப்ப நம்ம முன்னாடி ஒரு பெரிய பங்களா டைப்ல கன்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டு பாத்தீங்களா. இந்த வீடு கீழே அவங்க இருக்கிறதுக்காக ஒரு பெரிய லக்ஸூரியஸான ஒரு பங்களா 3 BHK வச்சு பண்ணிட்டு மேல 4 வீடு வாடகைக்காக பண்ணிருக்காங்க. ஏன் வாடகைக்குன்னு சொல்றப்ப இந்த சுங்குவார் சத்திரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க. வேலை வாய்ப்பு கொட்டி போய் கிடக்கு. ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கனால ஈஸியா நீங்க சாதாரணமா ஒரு மினிமம் ஒரு 1 BHK என்ன வாடகைக்கு போகிறோம் சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா நானே பன்னூர்ல தான் இருக்கேன். ஓகே. 1 BHK வந்து பாத்தீங்கன்னா 8000 போயிட்டு இருக்கு சார். 8000 சாதாரணமா போகுது. ஒரு பாத்துக்கோங்க. அப்ப நீங்க இங்க இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி விட்டா கூட ரெண்டலுக்கு சாதாரணமா உங்களுக்கு ஒரு 2 BHK 15000 போகுமா? ஆமா சார். வேற என்ன வேணும் பாருங்க. அந்த அளவுக்கு இங்க வசதிகள் நிறைய இருக்கு. சரி, அப்ப உள்ள என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் நம்ம பேசணும். அதுல மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் பிரிச்சு இருக்குன்றது, அதே மாதிரி ஸ்டார்டிங் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம மக்கள் வாங்க முடியும் சார்? நம்மளுக்கு வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 590 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை இருக்கு சார். 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்க வசதிக்கு நீங்க வாங்கிக்கலாம். ஏன் எனக்கு 6000 ஸ்கொயர் ஃபீட் வேணா 2 பிளாட் மெர்ஜ் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம். ஆனா என்னன்னா ஆல்ரெடி 50% மேல சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க சைட் விசிட் வாங்க. நம்ம பிரதர் நம்பர் தான் இப்ப ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். கால் பண்ணுங்க. அவரே உங்களுக்கு எல்லா விதமான கைடும் பண்ணுவார். அதாவது சைட் மட்டும் சுத்தி காமிக்க மாட்டாரு, வெளியே என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்றதே சொல்லுவாரு. அதையும் இப்ப வீடியோல நாங்க சொல்ல போறோம். சுற்றி என்னென்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்றதே நாங்க பேச போறோம். ப்ரோ, இப்போ இங்க இடம் பிடிச்சிருச்சு, நான் வீடு வாங்கிடுறேன், இல்ல ஒரு இடம் வாங்கி ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்காக வைக்கிறேன்னா என்னென்ன மாதிரியான ஸ்கூல், காலேஜ், ஒரு வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் வேணும் இல்லைங்களா? அந்த மாதிரி பஸ் கனெக்டிவிட்டில இருந்து எல்லா
எல்லாத்தையும் நம்ம ஒரு மக்களுக்காக சொல்லிடலாம். கண்டிப்பா சார். நம்ம சைட்ல இடம் வாங்கணும்னா ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு எல்லாமே வசதி இருக்கு சார். ஓகேங்க. நியர்பை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 to 6 கிலோமீட்டர்ஸ்ல நம்மளுக்கு கவர் ஆயிடுது. ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் ஸ்கூல், மகரிஷி ஸ்கூல், டான்பஸ்கோ ஸ்கூல், டிஏவி ஸ்கூல், அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் நம்மளுக்கு பக்கத்துலயே இருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லொகேஷன் வந்து பார்க்கும்போது நம்ம 1.5 கிலோமீட்டர் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வருது சார். சூப்பருங்க. நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்டா 12 கிலோமீட்டர்ல பரந்தூர் ஏர்போர்ட் வந்து சரிங்களா. இங்க இருந்து நம்ம டிரைவ் போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். யார்ட் மேரி அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8 to 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து. சோ அப்ப அடுத்தபடியான வளர்ச்சி எங்க அப்படின்னா அது கண்டிப்பா பரந்தூர் ஏர்போர்ட் தான். இது யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா இந்தியா அளவுல பேசப்படுறது 5000 ஏக்கர்ல ஒரு பெரிய ஏர்போர்ட் இந்தியால வருதுன்னா அது நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் தான். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான் நம்மளுடைய PL ஏரோ சிட்டி. இந்த ஒரு மெகா டவுன்ஷிப் 24 ஏக்கர்ல பண்ணிருக்காங்க. 450 பிளாட்ல ஆல்ரெடி 50% மேல சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து கூட உங்க தேவைக்கு நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம் மக்களே. இப்ப ரொம்ப முக்கியமா பிரதர், இடம் பிடிச்சிருச்சு, சுற்றில எல்லா வசதிகள், ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்குது, ஏன் பரந்தூர் ஏர்போர்ட் இதெல்லாம் வருது. ஓகே, பட் நான் என் ஃபேமிலி எங்க மூவ் பண்ணேன்னா எனக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தா தான் நான் என் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். கண்டிப்பா சார். நம்மளுக்கு இங்க வேலை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் ஹப்ன்றதே நம்ம வந்து சென்னையில ஸ்ரீபெரும்புத்தூர், சுங்கச்சத்திரம் இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 500+ கம்பெனிஸ் இருக்கு சார். Hyundai மாதிரி நம்மளுக்கு வந்து டாப் கம்பெனிஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து இங்க சர்க்கிள் இருக்கு. சோ வேலை வாய்ப்புக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க நீங்க. ஆமாங்க. சோ வேலை வாய்ப்புக்கு கொட்டி போயிருக்குங்க. என்னென்ன மாதிரி கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லலாமா சார்? நம்மளுக்கு வந்து கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங், பாக்ஸ்கான், பிளக்ஸ், நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் சார். மெயினா Hyundai கார் கம்பெனி இங்க ரொம்ப நியர்பைல தான் இருக்கு. நீங்க சைட்டுக்கு சென்னையில இருந்து இப்படி வரனால அந்த Hyundai கம்பெனி கடந்து தான் நம்ம சைட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். அது தவிர நீங்க நான் ஐடி செக்டார் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் இருக்குங்க. துங்குவாச்சத்திரம் அண்ட் ஸ்ரீபெரும்புதூர் சர்க்கிள் எல்லா கம்பெனியும் நம்ம பிரதர் சிம்பிளா சொல்ற 500க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இருக்கிற ஒரு இடத்துல தான் நம்மளுடைய சைட் இருக்கிறது மிக மிக சிறப்பு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இடமும் பிடிச்சிருக்குது. ஏன்னா 24 ஏக்கர்ல ஒரு மெகா டவுன்ஷிப், 1 இல்ல 2 இல்ல 5 கேட் கொடுத்திருக்காங்க. 40 அடி 33 அடி ஒயிட் ரோடு கொடுத்திருக்காங்க. 450 பிளாட்ஸ் ஆல்ரெடி இருக்கு. வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து வாங்கிக்கலாம்ன்றது பெரிய சிறப்பு. இது சுத்தி வேலை வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஓகே ப்ரோ. இப்போ நம்ம மக்களுக்காக என்ன மாதிரியான ஆஃபர் தரப்போம் சார்? நம்மளுக்கு வந்து பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து 2500ல இருந்து 3000 வரை போயிட்டு இருக்கு. நம்ம ஸ்பெஷல் ஆஃபரா பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய பிரைஸ்ன்னு பார்க்கும்போது சுங்கச்சத்திரத்திலே 2500 கீழே வந்து நம்ம வந்து பிரைசிங் எங்கேயுமே கிடைக்காது. ஆஃபர் பிரைஸ் போயிட்டு இருக்கு. அந்த ஆஃபர்ஸை பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவர் AVP சார் இருக்காரு. வாங்க அவங்ககிட்ட போயிட்டு. ப்ராப்ஷல் எப்பயுமே நமக்கு ஒரு ரேட் கொடுக்குறாங்கன்னா அது கண்டிப்பா சர்ப்ரைஸா தான் இருக்கும். மார்க்கெட்டை விட எப்பயுமே 20ல இருந்து 30% கம்மியா தான் கொடுப்பாங்க. நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் ப்ராப்ஷலுக்குன்னு தனியா ஒரு பிளேலிஸ்டே கொடுத்துருக்கேன். இங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னு எல்லாமே நீங்க அதில் பார்க்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு PL ஏரோ சிட்டில என்ன மாதிரி ஆஃபர் தராங்கன்னு வாங்க நேரில் போய் கேட்டலாம். போலாமா ப்ரோ? கண்டிப்பா சார். ஸோ மக்களே நம்ம கூட ப்ராப்ஷல்ல இருந்து AVP சஃபி சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன்னா போன டைம் இதே ப்ராப்ஷல்ல இருந்து PL ஏரோ சிட்டி வந்தப்போ நம்ம சார் தான் சிறப்பான தரமான ஆஃபரா நம்ம மக்களுக்கு அள்ளி மனதார வாரி கொடுத்திருந்தாங்க. இப்பயே நம்ம சாரே பார்த்துடலாம். ஆஃபர் எல்லாம் ப்ராப்ஷல் என்னைக்குமே கிடையாது. பிரைசிங்லயும் ஆஃபர் தான். ப்ராப்ஷல்னாலே ப்ராப்ஷல் ஆஃபர். சூப்பர் சார். இப்போ புதுசா பாக்குறவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய கேள்வி சார், அது நீங்களே ஆன்சர் கொடுங்க. நாங்க ஏன் PL ஏரோ சிட்டில இடம் வாங்கணும்? இத்தனை இருக்கிறப்போ ஏன் இங்க நாங்க சூஸ் பண்ணணும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு ஒரு பதில் சார். கண்டிப்பா. ஸோ நியர்பைல இருக்க ப்ராஜெக்ட்ஸை கம்பேரிட்டிவ்லி நம்மளோட பிரைசிங் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். அது கஸ்டமர்ஸ் யார் வேணாலும் நேரில் போய் விசாரிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபைனலா இங்க வந்தாங்கன்னா அந்த கஸ்டமர்ஸே சொல்லுவாங்க. உங்க வீடு கட்டியிருக்கவங்களை கேட்டாலே சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து வாங்கினவங்க எல்லாரும் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து பிளாட்டே வாங்கியிருக்காங்க. 480 பிளாட்ஸ்ல வந்து 70% நம்ம சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். 70% ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுவே வந்து பெரிய இதுதான். ஏன்னா இந்த 70% பீப்புள் வந்து வேற எங்கேயும் விசாரிக்காம கண்டிப்பா இங்க உள்ள வந்திருக்கவே மாட்டாங்க. 100% உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில எல்லாரும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிளாட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 70% ஆஃப் பிளாட்ஸ் 480 பிளாட்ஸ்ல அவ்வளவு பிளாட்ஸ் நம்ம சோல்ட் அவுட் பண்ணும்போது ஸோ இதுவே ஒரு பெரிய பிரைசிங் வந்து நம்ம பெட்டரா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நியர்பைல வந்து ஏர்போர்ட், அப்கமிங் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட், இது வந்து பெரிய ப்ராசஸ். ஏன்னா இப்போ இன்னைக்கு நம்ம பல்லாவரத்துல எங்கேயும் லேண்ட் வாங்க முடியும். ரேட்ஸ் வந்து 8000ல இருந்து 10,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்கமிங் ஏர்போர்ட் நியர்பைல இன்னைக்கு நம்ம வாங்கலனாக்கா ஃபியூச்சர்ல நம்ம வாங்கும்போது இந்த ரேட் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. டெஃபினெட்லி. சோ இது மட்டும் இல்ல, இப்போ வந்து இங்க இருந்து சுங்குவாச்சத்திரம் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. சோ அப்கமிங்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் சுங்குவாச்சத்திரம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. சோ பூந்தமல்லியில இருந்து பரந்தூர் வரைக்கும் அந்த ஏர்போர்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஸ்டேஷன் வந்து இங்க சுங்குவாச்சத்திரம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ பூந்தமல்லியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு 1 இயர் முன்னாடி கேட்கும்போது 4000 சொன்னாங்க. இன்னைக்கு 8000 ருபீஸ் சொல்றாங்க. ஆமா. சோ இது வந்து ஒரு 2 இயர்ஸ் டைம் தான் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட். ஏன்னா இப்போ அந்த பில்லர்ஸ் போட்டு அவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போதே உங்களுக்கு ரேட் வந்து ஏத்திட்டாங்க. இன்னும் வந்து ஸ்டேஷன்ஸ் போட்டு இன்னும் மக்கள் போயிட்டு வர ஆரம்பிச்சாங்கன்னா இதோட இன்னும் ரேட் அதிகமாகும். கண்டிப்பா. சோ அதே ப்ரொக்ரிட்டியா தான் இங்க இருக்கிறதுக்கும் நடக்கும். சுங்குவாச்சத்திரம் இங்க இருந்து 4 கிலோமீட்டர் வரும்போது உங்களுக்கு மெட்ரோ ப்ரொவிஷன் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க நம்ம சைட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் எடுத்தாக்கா சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேவே இருக்கு. சோ இன் அண்ட் அவுட் வந்து அங்கதான் இருக்கு. சோ நம்ம
சோகண்டின்ற லொகேஷன்ல தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல நீங்க இங்க இருந்து போயிட்டு அங்க ஏறினா ஒரு 3 மணி நேரத்துல பெங்களூர் ரீச் அவுட் ஆகலாம். சோ இந்த ரோடே வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் தான் மக்களுக்கு. இது மட்டும் சொல்ல முடியாது, ரிலையன்ஸோட ஒரு ட்ரை போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நியர்பைல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மர்பேடுன்ற அந்த லொகேஷன் தாண்டி அரிஞ்சிவாக்கம்ல பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஒரு 20 மினிட்ஸ்ல ரீச் அவுட் பண்ணலாம். இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்ரிசியேஷனுக்கான பெரிய பாயிண்ட்ஸ் தான். சூப்பர். அப்படி இருக்கும்போது இந்த லொகேஷன் ஏன் வாங்கணும்ன்றது யோசிக்கிறது எப்போ எவ்வளவு சீக்கிரம் வாங்கலாம்னு யோசிச்சாங்கன்னாக்கா அவளுக்கு எவ்வளவு அப்ரிசியேஷன்ல வந்து இருப்பாங்க. டெஃபினெட்லி இது வந்து பேசிக் பிரைசிங். இப்போ பிரைசிங் பார்ட்ல நம்ம போகும்போது பாத்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த சரௌண்டிங்லேயே கொடுக்காத பிரைசிங் தான் இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்குது 1890 வந்து கொடுக்குறோம். சூப்பர். 1890. இதுல ஒரு சின்னதா டெவலப்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் இருக்கும். ஓகே. சோ இந்த லொகேஷன்ல யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ் நம்ம கொடுத்து பக்கா. பாருங்க மக்களே, உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வெறும் 1.5 கிலோமீட்டர்லயும் அப்கமிங் மெட்ரோ வெறும் 4 கிலோமீட்டர்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம சுங்குவார் சத்திரம் சர்க்கிள்ல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுங்க. 500க்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்மளோட சைட் 2500 ரூபாய்க்கு கீழே எங்கேயுமே யாருமே தராத ஒரு இடத்துல வெறும் 1890 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பர் ஸ்கொயர் ஃபீட். அதுவும் 480 பிளாட்ஸ் 29 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 70% சோல்ட் அவுட். 3 குடும்பமே வீடு கட்டி உள்ள வந்துட்டாங்க. வேற என்ன வேணும்? சரி, இப்போ குடும்பமே வீடு கட்டி உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்றப்போ இங்க நீங்களே வீடு கட்டி கொடுப்பீங்களா? கண்டிப்பா சார். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 25 lakh rupees வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும், உங்களால உங்களோட பட்ஜெட் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வர முடியும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கும். இல்ல என்னால வந்து 1 பெட்ரூம் எனக்கு பத்தாதுன்ற பட்சத்துல நம்ம அதோட பெருசா வேணும்னு யோசிக்கிறாங்கன்னாக்கா ஒரு டபுள் பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 35 lakh rupees போதும் உங்களுக்கு டபுள் பெட்ரூம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இடத்தோட சேர்ந்து வீடு. மாதம் உங்களால 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னாக்கா ஒரு 3 லட்ச ரூபாய் முன்படத்தோட வந்தீங்கன்னாக்கா இங்க ஒரு லேண்ட் உங்களுக்கு வாங்கிக்கலாம். அதே உங்களால ஒரு 18ல இருந்து 20,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னு 5 லட்ச ரூபாய் முன்பணத்தோட வந்தீங்கன்னாக்கா உங்க பேர்ல ஒரு சொந்தமா டபுள் பெட்ரூம் வீடே உங்களுக்கு வந்து நீங்க வாங்கி. சூப்பர் சார். 2 BHK வீடு, 2 BHK வீடே வந்து வாங்கிக்கலாம். சூப்பர். வேற என்ன வேணும் மக்களே? வெறும் 3 லட்ச ரூபாய் முன்பணத்தோட வாங்க, உங்க பேர்ல ஒரு சொந்த இடத்தை பதிச்சுக்கோங்க. 5 லட்ச ரூபாய் முன்பணத்தோட வாங்க, உங்க பேர்ல 2 BHK வீடு, அதுவும் தனி வீடுங்க. அபார்ட்மெண்ட் எல்லாம் தரல, இண்டிவிஜுவலா இடமும் உங்களுக்கு வீடு உங்களுக்கு வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் ஓகே சார். ஆனா ப்ராப்ஷல் அப்படின்னு வந்தாலே ஆஃபர் கண்டிப்பா இருக்கும். இப்போ எங்க மக்களுக்காக என்ன தர போறீங்க? நான் உரிமையோட உங்ககிட்ட கேட்கறேன், எங்க மக்களுக்கு என்ன தர போறீங்க சார்? கண்டிப்பா சோ ஆஃபர் எல்லாம் நம்ம ப்ராப்ஷல் எந்த ப்ராடக்ட்டுமே கொடுக்கறதே கிடையாது. கண்டிப்பா. சோ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பில்லா ரங்கா பாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். பட்டைய கிளப்பிட்டீங்க. சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாரோட ஆஃபர் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடு புக் பண்ற கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் பிளாட் வீடு எது புக் பண்ணிருந்தாலும் மினிமமா ஒரு சின்ன சைஸ்ல இருந்து புக்கிங் பண்றாங்க, பெரிய சைஸ் புக்கிங் பண்றாங்க கிடையாது. நம்ம கிட்ட புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா 1+ ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா தரும். பில்லா ரைட். அது மட்டும் இல்லாம வீடு கட்டுறாங்க, லேண்ட் வாங்குறாங்கனாக்கா பெரிய மேஜரா யோசிக்கிறது எல்லாருமே என்னன்னு கேட்டா பட்டா வாங்குறதுக்கு ரொம்ப சுத்துறாங்க. சோ பட்டா வந்து நாங்க ஃப்ரீயாவே பண்ணி தந்தோம். ரங்கா ரைட். அடுத்து இது மட்டும் இல்ல, லோன் போற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து லோன் ப்ராசஸிங் ஃபீ வந்து நம்ம ஃப்ரீயா பண்ணி தரோம். பாஷா அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க. பில்லா ரங்கா பாஷா சொல்லிட்டு உங்களுக்கு 1+ ஃபோனு, பட்டா ஃப்ரீ, லோன் போனீங்கன்னா லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீ ஃப்ரீ. ஒரே ஆஃபர்ல 3 விதமான பெனிஃபிட் நம்ம ப்ராப்ஷல் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட் தாங்க. ஆஃபர் ரொம்ப நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து சைட் விசிட் பண்ணுங்க. உங்களோட பிளாட்டையோ உங்களோட வில்லாவையோ வந்து புக் பண்ணிடுங்க. கண்டிப்பா. சோ மக்களே, நான் ரெகுலரா சொல்றதா ப்ராப்ஷல் நிறுவனத்தோட நம்ம இணைந்து ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணிக்கிறோம். அவங்களும் சொன்ன வாக்குறுதியை பக்காவா நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க. சென்னையில அவங்க ஒரு இடம் போட்டாங்கன்னா அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே ரியல் எஸ்டேட்ல ஒரு இது இருக்கு. ஏன்னா ஒரு இடம் வாங்கினா அடுத்த 5 வருஷத்துல டபுள் ஆகும் சொல்லி. ஆனா அவங்க அப்படிப்பட்ட இடம்லாம் சூஸ் பண்ணாம இன்னும் ஷார்ட்டர் பீரியட்ல அந்த ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 3 வருஷத்துல உங்களுக்கு டபுள் ஆகிற மாதிரி இடங்கள்லாம் சூஸ் பண்ணுவாங்க. அதுல நம்ம பிஎல் ஏரோசிட்டியும் பண்ணுங்க. சோ நீங்க சைட் விசிட் வாங்க, ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு பக்காவா எல்லா விதமான அம்யூனிட்டிஸும் சுத்தி காமிக்கிறது இல்லாம இந்த ஏரியா சரௌண்டிங்கும் உங்களுக்கு பக்காவா காமிச்சு என்ன மாதிரி growth இருக்குன்றத காமிப்பாங்க. கண்டிப்பா சொல்றேங்க, ப்ராப்ஷல்ல வாங்குற எல்லாருடைய வாழ்க்கையும் வளம் ஆகட்டும். இதோட இந்த வீடியோ முடிச்சுன்னா அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை பை. தேங்க்யூ சார்.